ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான். நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னாக்க, நேற்றுக்கு கடலைப்பருப்பு போட்டு பச்சை பட்டாணி போட்டு ஒரு கோஸ் கூட்டு பண்ணி வெங்காய தொகையில் அரைச்சோம். நேற்று ரெசிபி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. நேற்று இது வரைக்கும் அந்த கடலைப்பருப்பு கோஸ் கூட்டு ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கோ. டேஸ்ட் நல்லாவே இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். என்னடா அது கோஸில் கூட்டா அப்படின்னு யோசிக்கிறவாளுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கோ. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பார்த்தெல்லாம் சுட சுட வடித்த சாதம் வடித்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிடுது. அதனால் நல்லாவே ஆறி போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னாக்க முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கா அம்மா. ஸோ முருங்கைக்காய் சாம்பார் அம்மா ஸ்டைலில் எப்படி பண்ணான்றதையும் சொல்லிடுறேன். முருங்கைக்காவை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் 2 தக்காளி பழமும் போட்டிருக்கு. நீங்கள் எத்தனை தக்காளி பழம் போடுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த முருங்கைக்காவை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது இந்த அலையிலேயே மஞ்சப்பொடி, ஆலினால் சாம்பார் பொடி, நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். அந்த ஆலினால் சாம்பார் பொடியை போட்டு நல்லா ஒரு 2 பெரட்டுங்கோ. பெரட்டிட்டு ஒரு நெல்லிக்காய் பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளிஜலம் அதை நல்லா கரைச்சி வச்சுட்டு இந்த வதங்கின்னு இருக்க முருங்கைக்காயில் விடுங்கோ. அதை நல்லா விட்டதும் நல்லா முருங்கைக்காவும் வெந்து வரணும். புளிஜல ஸ்மெல்லும் போனதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்கோம். உப்பு போட்டதுக்கப்புறமா இந்த கரண்டியால் 2 கரண்டி துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுன்ட்டு இந்த கொதிச்சுன்னு இருக்க புளிஜலத்தில் வேக வச்ச பருப்பை விட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாம்பார் வேணுமோ அந்தளவுக்கு சாம்பார் விளாவிக்கோங்க. விளாவின்ட்டு நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லி பெருங்காயத்தை போட்டு இறக்கிட்டேன்னா சிம்பிளான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி கீரை மசியல் தான் பண்ணியிருக்கு. இது மணத்தக்காளி கீரை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது மணத்தக்காளி கீரையில் தான் பண்ணணும்னு இல்லை, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை எதில் வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி எங்களுக்கு மணத்தக்காளி கீரை தான் கிடச்சிது, அதனால் நாங்கள் மணத்தக்காளி கீரை பண்ணியிருக்கோம். இதையும் எப்படின்றது அம்மா ஸ்டைலில் சொல்லிடுறேன். கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிக்கோங்க. தாளிச்சுன்ட்டு இந்த கீரையை போட்டுருங்க. கீரையை போட்டுட்டு மஞ்சப்பொடி, துளி சர்க்கரை மட்டும் போட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி இதுலேயும் ஒரு தக்காளி பழம் பிழிஞ்சு விட்டுருக்கோம். நீங்கள் தக்காளி பழம் வேணும்னா விட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டானா விட்டுருங்க. தக்காளி பழத்தை விட்டுட்டு பிழிஞ்சு விட்டுட்டு துளியுண்டு ஒரு கை தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சதும் கீரைக்கு உங்களுக்கு என்ன, கீரை வேகிறதுக்கு ஒரு 5 to 7 minutes மேக்ஸிமம் ஆகும், அவ்வளோதான். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு போடுங்க. ஏன்னா கீரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது நிறைய இருக்கும். அது பார்க்கும்போது நம்ம அளவு தெரியாமல் உப்பு போட்டோம்னா கஷ்டம், கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அளவு நல்லா சுண்டி போயிடும். சுண்டி போச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உப்பு போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு 2 பெரட்டிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இது அரைச்சி விட்டுருக்கு. நாங்கள் அரைச்சி விட்டுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைக்கணுன்னா அரைங்கோ, இல்லை ப்ளைனாக பண்ணுறதுனா கூட பண்ணிக்கோங்க. ஜீரகம் அரைச்சி விட்டுட்டு அது நல்லா ஒரு 2 பெரட்டினதுக்கப்புறமா சாம்பாருக்கு வேக போடும்போதே கீரைக்கும் சேர்த்து ஒரு கரண்டி பருப்பு வேக போட்டுட்டோம். இந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் நல்லா ஒட்டாப்பில் வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி துவரம் பருப்பையும் போட்டு, வேக வச்ச துவரம் பருப்பையும் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்து நல்லா எல்லாம் சேர்ந்து ட்ரை ஆகி வரும்போது பெருங்காயத்தை போட்டு இறக்கிட்டேன்னா கீரை ரெடி. இது நாங்கள் இன்றைக்கி தொட்டுண்டு சாப்பிட்ணும், சாம்பாரில் தொட்டுண்டு சாப்பிட்ணுன்றதுக்காக இவ்வளோ உதிராக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தளர கூட வச்சுக்கலாம், தப்பில்லை. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு மணத்தக்காளி கீரை ரெடி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
ஆஸ் யூஷுவல் மோர் ரெடி ஆகிடுது. இது வந்து மாங்காய் மாவடு. ஸோ வழக்கமாக எல்லாமே அம்மா ஆற்றுல போட்டுருவா. மாவடு, ஆவக்காய், எலுமிச்சக்காய் எல்லாம் ஆற்றுல போடுவா. இந்த தடவை மாவடு போட முடியாத ஒரு சூழ்நிலை, போட முடியல எங்களால். அதனால் இது கடையில் வாங்கின மாவடு தான். ஸோ முடிகிற ஸ்டேஜு. இது முடிஞ்சதுக்கப்புறமா தான் மாங்காய் வாங்கி தொக்கா தாளிக்கணும். அதனால் சிம்பிளான ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கி. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்காய் சாம்பார் பண்ணி மணத்தக்காளி கீரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு லன்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.